கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடக்கும் சிந்தனை களம். நிகழ்வு எண் 2221, 25/7/2026, சனிக்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடி 9. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஐயா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதரர் சகோதரிகளையும் வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லிய பிரம்மநாயகம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். இன்னிசை பாடல் வழங்க வந்திருப்பவர்களையும் வரவேற்கிறோம். முதலாக குரல் கூறுவதற்கு குணமதி அக்காவை அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 128, குறிப்பறிவுறுத்தல். கரப்பினம் கையகந்து வல்லாடி நுண்கண் உரைக்கல் ஒருதொன்று கொண்டு கண்ணிறந்த காரிகை காம்பெய்தல் பேதைக்கு பெண்ணிறந்த நீர்மை பெரிது மணியில் திகழ்தரும் நூல்பால் மலர்ந்த அணியில் திகழ்தொன்று ஒன்று முகைமுக்கள் உள்ளது நாற்றம்போல் பேத நாய்முக்கு உள்ளதொன்று ஒன்று சிறிதொடை செய்த கள்ளம் உறுதியை தீர்க்கும் மருந்தொன்று உடைத்து பெரிதாற்றி வெப்ப களத்தை அதற்று அன்புண்மை சுடுவதுடைத்து தன்னம் தலைவன் திறந்தமை நம்பினும் முன்னும் உணர்ந்தவளை நெருநற்று சென்றாமும் காலறியாலும் மேனி பசந்து நோக்கி மென்தலும் நோக்கி அந்நோக்கி அக்தாண்ட் அவள் செய்தது பின்னணியில் பெண்மை உடைத்த கணில கம்மனை சொல்லி இரவு. நன்றி. அதிகாரம் 12, நடுவு நிலைமை. தகுதி என ஒன்று அன்றைய பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பின் செப்பமுடையவன் அக்கஞ்சியை வென்றிய சித்திற்கு ஏமா புடைத்து நன்றே தெரியும் நடுவு கந்தமாக்கத்தை அஞ்சே ஒளிவிடல் தக்கா தகவலார் என்பது அவரவர் ரச்சத்தால் காணப்படும்.
சேலம் நெஞ்சத்து கூட அறியது நெஞ்சம் நடுவுரி அலசி கெடுவாக வையாதுலகம் நடுவாக நன்றி கண்டையான் தாழ்வு சமன் செய்து சீர்தூக்கும் கோள்பலம் அமைந்தருவார் கோடாமை சான்றோர்கனை சொற்கோள் வெளி வணிகம் பிறவும் தம்போல் செய்யேன். ஐயா, அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லிய பிரம்மநாயகம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். அழைத்ததற்கு நன்றி தீவாசினி. இன்றைய நிகழ்வியன் குரல் பெரியாரை பிழையாமை அதிகாரத்தினுடைய முதற் குரல். ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றுளுள் எல்லாம் தலை. ஒரு செயலை செய்து முடிக்க வல்லவரின் ஆற்றலை இகழாது இருந்தால் அதுவே நம்மை காத்திடும் காவல்கள் அனைத்தையும் விட மிகச் சிறந்த காவலாக அமையும். இனி வரலாற்றில் இன்று சூலை மாதம் 25ஆம் நாள். இதே நாளில் 1547ஆம் ஆண்டு 2ஆம் ஹென்றி பிரான்ஸ் மன்னராக முடிசூடினார். 1593ஆம் ஆண்டு பிரான்சின் 4ஆம் ஹென்றி புரட்டஸ்தான் மதத்தில் இருந்து ரோமன் கத்தோலிக்கு பயங்கரமாக மதம் மாறினார். 1603ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்தின் 6ஆம் ஜேம்ஸ் பிரித்தானியாவின் 1வது மன்னராக முடிசூடினார். 1799ஆம் ஆண்டு எகிப்தில் பிரான்சின் 1வது நெப்போலியன் 10,000 ஓட்டோமான்களை போரில் வென்றார். 1868ஆம் ஆண்டு வயோமிங் ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்டது. 1907ஆம் ஆண்டு கொரியா ஜப்பானின் ஆட்சியின் கீழ் வந்தது. 1908ஆம் ஆண்டுதான் அஜினோமோட்டோ கண்டுபிடிக்கப்பட்டது. 1925ஆம் ஆண்டு சோவியத் ரஷ்ய செய்தி நிறுவனம் டாஸ் நிறுவப்பட்டது. 1934ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய அதிபர் ஏங்கல்பர்ட் டோபோஸ் நாசிகளினால் கொலை செய்யப்பட்டார். 1973ஆம் ஆண்டு சோவியத் மார்ஸ் 5 விண்கலம் ஏவப்பட்டது. 1984ஆம் ஆண்டு சல்யூட் 7 விண்கலத்தில் சென்ற ரஷ்யாவின் ஸ்வெத்னா என்ற விண்ணில் நடந்த 1வது பெண் என்ற பெருமையை பெற்றார். 1993ஆம் ஆண்டு இஸ்ரேல் லெபனான் மீது பெரும் தாக்குதலை தொடங்கியது. 1993ஆம் ஆண்டு மன்கிண்டி மலை ராணுவ முகாம் மீது விடுதலை புலிகள் தாக்கி அளிக்கப்பட்டது. 1993ஆம் இதே ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் சென்ட் ஜேம்ஸ் தேவாலயத்தில் 11 மத குருக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1944ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஜோர்தானுக்கும் இடையில் வாஷிங்டனில் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு 1948ஆம் ஆண்டு முதல் இருந்து வந்த முறுகல் நிலை முடிவுக்கு வந்தது. 1997ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய 10வது குடியரசுத் தலைவராக KR நாராயணன் பதவியேற்றார். இதே நாளில் தான் 2000ஆம் ஆண்டு பிரான்சின் கோன்கோட் சூப்பர்சானிக் விமானம் பாரிஸில் விழுந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 109 பேரும் கரையிலிருந்து 4 பேரும் கொல்லப்பட்டனர். 2007ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவராக பிரதீபா பட்டேல் பதவியேற்றார். இதே நாளில் இந்திய தேசிய வாக்காளர் நாளாக கொண்டாடப்படுகிறது. இதே நாளில் தான் 1755ஆம் ஆண்டு மாஸ்கோ பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டு இந்தியாவின் 18வது மாநிலமாக இமாச்சல பிரதேசம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து இசைப்பாடல் வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்களம்மா. அழைத்ததற்கு நன்றி ஐயா. அதாவது உழைப்பை போற்றுன்னு குழந்தைகளுக்காக. கதிரோன் உயர்ந்தான் கிழக்கினிலே காரிருள் மறைந்தது நிலத்தினிலே கதியாய் எழுந்தார் மக்களெல்லாம் சுடராய் பணியை தொடர்ந்து விட்டார். விதியை வெல்லும் வேகத்தில் விண்ணை பிடிக்கும் எண்ணத்தில் புதிய உலகை காணுதற்கு பூத்தது புதிய நாளேதான். சிறியோர் பெரியோர் எல்லாரும் சினந்து எழுந்தார் படையாக பொறுமை மறந்த மானிடராய் பொங்கும் இன்பம் தங்குவதற்கே கரையை தாண்டும் அலையாக கடமை ஆற்ற முனைந்திருந்தார். நிறைவாய் வாழும் நோக்கத்தை நெஞ்சில் சுமந்தார் எல்லாரும். நாளும் உழைத்த போதினிலும் நலிவே தொடர்ந்த நிலையிலும் வாழும் வாழ்வை பொருளாக்க வளமே நிறையும் எதிர்பார்ப்பில் தாழும் நிலையை அழிப்பதற்கு தம்மை தாமே தேற்றுவதற்கு காலம் தனையே பார்க்காமல் கடுமையாக உழைக்கின்றார். உழைத்தால் உயர்வை கண்டிடலாம் உண்மைத்தானே என்றாலும் உழைப்போர் எல்லோர் உயர்வை
உலகில் பெறுவது இல்லை என்றோ, செழிக்கும் வாழ்வை எண்ணாமல் சிறப்பாய் வாழ்க்கை இருப்பதற்கே உழைக்கும் மக்களை போற்றிடுவோம், உள்ளம் நிறைய வாழ்த்திடுவோம். நன்றி ஐயா. மகிழ்ச்சி அம்மா. சிறப்பான பாடலை தந்த திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். முதல் பகுதி இத்துடன் நிறைவு செய்யப்படுகிறது. இரண்டாம் பகுதியை எடுத்துச் செல்ல குரல் பாவை தாரணி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாருங்கள் தாரணி. வணக்கம் ஐயா. கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் சுகாதார களம். இன்றைய நிகழ்வு எண் 2221, 25/7/2026, காரி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, கடகம் 9. இன்றைய சிறப்பழைப்பாளர் சமூக சிந்தனையாளர் கி. சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். எழுத்தாளர், இதழ் ஆசிரியர், இந்திய பேனா நண்பர் உறுப்பினர், சமூக போராளி, கலந்துரையாடுவோம் பேரவையின் நெறியாளர். ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுத்தம் சுகாதாரம் என் நாடு. ஐயா, நீங்கள் 6 மணி வரை பேச அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. பேசலாமா? வணக்கம்மா, பேசலாமான்னு கேட்டேன். பேசலாம் ஐயா, பேசலாம். இல்ல, சப்தம் வரல, அதனாலதான் கேட்டேன். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. நல்லதுமா, நல்லதுமா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புல நான் பலமுறை இந்த அரங்கத்துல பேசியிருக்கேன், தொடர்ந்து பேசிட்டும் வர்றேன். சென்ற மாதமும் பேசியிருக்கேன். மீண்டும் மீண்டும் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கிற கலந்துரையாடுவோம் இந்த பேரவையின் அனைத்து சான்றோர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். சுத்தம் சுகாதாரம் என் நாடு. என்னுடைய நாடு தமிழ்நாடு. பரந்துபட்ட இந்திய நாட்டிலே தமிழ்நாடு மாநிலமாக உள்ளதை என் தாய்நாடாக ஏற்று நான் வாழ்ந்து வரும் சூழ்நிலையில் அதை பற்றிய சில தகவல்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்ள வேண்டி நான் இவ்விடம் உங்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறேன். சரி, முதல்ல தமிழ்நாட்டை பத்தி ஒரு சிறு குறிப்பு சொல்லட்டுமா? தமிழ்நாடு 1,30,30,058 சதுர கிலோமீட்டர் கொண்ட நிலப்பரப்பு உடைய நாடு. நிலப்பரப்புல இந்திய அளவுல இது 10வது மாநிலம். மக்கள் தொகை அளவுல இது 6வது மாநிலம். இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்புல இன்னும் நமக்கு முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கல. இருந்தாலும் ஏறத்தாழ 7.7 கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டில் இருக்கலாம்னு ஒரு அனுமானம் இருக்கு. தமிழ்நாடு தான் முதல்ல செம்மொழி அந்தஸ்தை பெற்றது. அதாவது தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து. தமிழ்நாட்டில தான் கீழடிங்கிற தொல்லியல் சிறப்பு பெற்ற கிராமம் இங்கதான் இருக்கு. ஒரு சில சிறப்புகளை நான் சொல்லிடுறேன். கொடைக்கானல்ல பூம்பாறைங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கூறப்படும் முருகன் கோவில் அங்க இருக்கு. செட்டிநாடு பகுதிகளில் கலைநயம் மிக்க
செட்டிநாடு அரண்மனைகள் இருக்கு. இதெல்லாம் தமிழகத்தின் ஒரு சில சிறப்புகள். நிறைய சொல்லிட்டே போலாம். ஆனா சிறப்புகள்ல ஒரு குறிப்பிட்டதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். நமக்கு சுத்தம்னா என்ன, சுகாதாரம்னா என்ன, இது ஏன் தேவைப்படுது, நாம எந்த அளவுல இருக்கோம், வளர்ந்துபட்ட நாடுகளோட ஒப்பிடும்போது நாம எந்த நிலையில இருக்கோம், இதை பத்தின ஒரு சின்ன கருத்து பரிமாற்றம் தான் இன்றைய பேச்சு. சுத்தமா வேணும், சுகாதாரமா வேணும், துப்புரவா வேணும் அப்படின்னா அதைத்தான் சானிடேஷன் சொல்லுவாங்க. வாழும் இடப்பகுதிகளை சுத்தமாக வைத்திருப்பதற்கான சாதனங்களும் கட்டமைப்பும் தான் சானிடேஷன்ங்கிறது. இன்னொன்னு சுத்தமா இருக்கிறது. சுத்தமா இருக்கிற இடத்தோட கட்டமைப்பு, இன்னொன்னு சுத்தமா இருக்கிறது, அதாவது ஹைஜீன் அதை சொல்லுவாங்க. சுத்தம் சுகாதாரம் அப்படின்னு இது ரெண்டையும் தொடர்ந்துதான் நம்முடைய வாழ்வியல் விஷயங்களே அமையும். ஒட்டுமொத்த நம்முடைய சுகாதாரமும் இதை அடிப்படையா வச்சுதான் அமையும். எதை வச்சு? ஒண்ணு, வாழும் இடப்பகுதி சுத்தமாக இருக்கணும். அப்படி சுத்தமா இருக்கக்கூடிய இடப்பகுதியை வச்சுதான் நம்முடைய சுகாதாரம் அமையும். நாம முழுமையா அப்படி இருக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இப்போதைக்கு ஒரு விஷயத்தை குறிப்பா நான் எடுத்துக்கிறேன். நம்முடைய தினப்படி விஷயங்கள்ல தவறாம தவிர்க்க முடியாம செய்ய வேண்டியது ஒண்ணு, நம்முடைய காலை கடன்கள். காலை கடன்கள்ல மலம் கழித்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதுல முழுமையான சுகாதாரத்தை நம்ம கடைபிடிக்கிறோமா? வேண்டாம். முழுமையான சுகாதாரத்தை நாம அனுசரிச்சு கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. பொது வெளியிடங்களில் மலம் கழித்தல் அப்படிங்கிறது நமக்கான ஒரு பெரிய சுகாதார கேடு. சுகாதார உள்கட்டமைப்பு இல்லாத இடங்களில் இது இன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டு உள்ளது. நான் 100% பொது வெளியிடங்கள்ல போறதை நாங்க தடுத்துட்டோம்னு எல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க, விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனா உண்மையில அப்படி இருக்கா? பல வெளியிடங்களுக்கு போய் வர்றவங்களுக்கு அதனுடைய உண்மை என்னங்கிறது தெரியும். திறந்த வெளியில் மலம் கழிப்பது, சிறுநீர் கழிப்பது ஒரு சாதாரண பிரச்சனையா, ஒரு சின்ன பிரச்சனையா எல்லாத்துக்கும் தெரியலாம், எல்லாத்துக்கும் கருதலாம், எண்ணலாம். திறந்த வெளியில் மலம் கழித்தல் என்னவாகும்? மற்றவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு வரும், காலரா வரும், டைபாய்டு வரும், உடற்புழு தொற்று வரும். உடற்புழு தொற்று அது ஒரு தொற்று நோய். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த ஓப்பன் டிஃபெகேஷன் அப்படின்னு சொல்லப்படுற பொது வெளியிடங்களில் மலம் கழிக்கும் பழக்கங்கள். நான் சொன்ன இந்த நோய்கள், காலரா, டைபாய்டு, வயிற்றுப்போக்கு, இதெல்லாம்
குறிப்பா குழந்தைகளுக்கு பெரிய பிரச்சனையா கொண்டு வருது. உயிரிழப்பு அபாயம் வரையிலும் இந்த பிரச்சனையை அது கொண்டு போகுது. இந்த பொது வெளியிட பிரச்சனையினால மீண்டும் மீண்டும் இது தொடரும் போது குழந்தைகளுக்கு அவர்களின் உடல் வளர்ச்சி பாதிக்கப்படுது. உடல் வளர்ச்சி பாதிக்கப்படும் பொழுது மன வளர்ச்சி, மனோதிடம், கற்கும் திடம், ஒட்டுமொத்த அவர்களுடைய வளர்ச்சியே பாதிக்கப்படுது. இந்த பொது வெளியிட போக்கு அப்படிங்கிறது எப்படியெல்லாம் உருமாறி பல்வேறு வகைகள்ல அது நமக்கு ஒரு பெரிய சுகாதாரக்கேடா முடியுது. அத 5 வகைகளை சொல்றாங்க. 1, தண்ணியில கலந்து போகுது, உணவுல கலந்து போகுது, மண்ணுல கலந்து போகுது, காற்றுல கலந்து போகுது. இது அல்லாம கொசுக்களும் ஈக்களும் அவங்க பங்க செய்யறாங்க. இவையெல்லாம் நோய் பரப்பும் காரணிகளா மாறுது. குறிப்பா தண்ணிக்கு போகும்போது அந்த தண்ணி ஏரிகள், குளங்கள், கிணற்று நீர் எல்லா பக்கமும், அதாவது நாம பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான நீர்நிலைகளுக்கும் அது பரவக்கூடிய அபாயம் இன்றளவும் தொடர்ந்து கொண்டு உள்ளது. சரி, இந்த ஓப்பன், அதாவது பொது வெளியிட மலம் கழித்தல் தான் இப்படி இருக்கு அப்படின்னா அது ஓரளவுக்கு கோயம்புத்தூர், திருச்சி போன்ற மாநகராட்சிகள்ல தடுத்திருக்காங்க, குறைச்சிருக்காங்க. ஆனா நம்முடைய முக்கியமான சென்னை, மதுரை, சேலம், வேலூர், திருநெல்வேலி, திருவண்ணாமலை இன்னும் இருக்கக்கூடிய மாநகராட்சிகள்ல இன்றளவும் பொது வெளியில் மலம் கழிப்பது தொடர்ந்து கொண்டு உள்ளது. இதெல்லாம் ஒன்றும் சாதாரண இடம் இல்லை. சென்னை, மதுரை, சேலம், வேலூர், திருநெல்வேலி எல்லாம் பெரிய பெரிய மாநகராட்சிகள். இங்க இது மட்டும் அல்ல, திடக்கழிவு, திரவ கழிவு மேலாண்மையிலையும் நாம ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். ஊர்களை எங்க வேணாலும் பார்க்கலாம். குப்பைகள், துப்புரவு செய்யப்படாத குப்பைகள் எல்லா இடங்களிலும் எங்கும் காண கிடைக்காத காட்சியாக எல்லா இடங்களிலும் நிறைஞ்சு இருக்கு. இது மறுக்க முடியாத, மறைக்கப்பட முடியாத உண்மை. ஏன்னா இந்த திடக்கழிவு, திரவ கழிவு இதனுடைய மேலாண்மையில தான் நம்முடைய சுத்தம், சுகாதாரமே இருக்கு. நாம சுத்தமா இருந்தா தான் நமக்கு சுகாதாரம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கணும்னா நம்முடைய கழிவுகள் முறையாக அகற்றப்பட வேண்டும். முறையாக மேலாண்மை அல்லது நிர்வாகம் செய்யப்பட வேண்டும். அது செய்யப்படல அப்படிங்கிறது மிக மிக வருத்தமான செய்தி. சரி, நகரங்கள் தான் அப்படி இருக்கு, கிராமங்கள் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் தொடர்ந்து சுத்தமான கிராமம் என்று சொல்லக்கூடிய அளவில், தமிழ்நாட்டில் தொடர்ந்து சுத்தமான கிராமம் என்று சொல்லக்கூடிய அளவில் அரசு முயற்சியினால் சுத்தமான கிராமம் என்று சொல்லக்கூடிய அளவில், அல்லது கிராம பஞ்சாயத்துகளின் முயற்சியினால் சொல்லக்கூடிய அளவில் ஒரு கிராமம் கூட இல்லை.
இப்படி ஒரு கிராமம் கூட இல்லை, அபிஷியலா சொல்றதுக்கு நம்ம கிட்ட இல்லை. நாம அந்த அளவுக்கு சுத்தம் சுகாதாரத்துல பின்தங்கி இருக்கிறோம். நகரங்களும் அப்படித்தான் இருக்கு, கிராமங்களும் அப்படித்தான் இருக்கு. ஆனா இந்த கிராமங்களுக்கு மட்டும் 2 விஷயங்கள்ல விதிவிலக்கு உண்டு. 2 கிராமங்களில். ஒன்று, ஓடந்துறைங்கிற கிராமம், கோவை மாவட்டம் காரமடைக்கு அருகில் ஓடந்துறைங்கிற கிராமம். அந்த ஊரோட பஞ்சாயத்து போர்டு தலைவருடைய முன்முயற்சியினால சுயசார்பான ஒரு கிராமமா அந்த கிராமம் இருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒட்டு மொத்தமா சுத்தமே இல்லாத கிராமம்னு நிராகரிக்க முடியாது. தங்களுடைய தேவைகள், அதை நிர்வகிக்கக்கூடிய முறைகள், அதிலே சுத்தம் சுகாதாரம் இவையெல்லாம் கவனிச்சு அவங்க இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஆனா அதை முழுமையா செய்யறதுக்கு அரசின் பங்களிப்பு அவசியம் தேவை. ஆனா இல்ல. இன்னொரு கிராமம், திண்டுக்கல் மாவட்டம் பச்சம்பட்டிங்கிற கிராமம். அங்க ஒரு சிறப்பான விஷயம், ஒரு முன்னாள் ராணுவ வீரரின் முயற்சியால் அந்த கிராம மக்களை ஒன்று திரட்டி சுத்தம் சுகாதாரம் போன்ற விஷயங்களை, படிப்பினைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து சுத்தமாக இருப்பது எப்படி, சுகாதாரமாக இருப்பது எப்படி, இதனால் குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும், இதையெல்லாம் அவர் கொஞ்சம் எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்து அந்த கிராமத்தை முடிஞ்ச அளவுக்கு சுத்தமா வச்சிருக்க இன்னைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இந்த 2 கிராமங்களை தவிர வேற சொல்லிக்கிற மாதிரி ஒரு கிராமம் கூட இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எத்தனை கிராமங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல? கிராம பஞ்சாயத்துகள் எத்தனை இருக்கு? 12,524 கிராம பஞ்சாயத்துகள் உள்ளது. இந்த 12,524 கிராம பஞ்சாயத்துகள்ல கிராம குடியிருப்புகள், ஏன்னா சில கிராமங்கள் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்தா இருக்கலாம், 1-2 கிராமங்கள் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்தா இருக்கலாம். இந்த 12,524 கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள குடியிருப்புகள் எத்தனை? 79,394 கிராம குடியிருப்புகள் அடங்கியுள்ளன இந்த பஞ்சாயத்துகளில். ஏன்னா இந்த பஞ்சாயத்துகளை பத்தி ஏன் சொல்றேன்னா, ஊரக பகுதிகளில், அதாவது கிராம பகுதிகளில் தூய்மையான சுற்றுச்சூழலை பராமரிக்கவும், ஊரக மக்களிடையே பாதுகாப்பான சுகாதார பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்கவும், சுத்தம் சுகாதாரம், திடக்கழிவு, திரவக்கழிவு மேலாண்மையில் தெளிவான வழிமுறைகள் இல்லை. அரசின் புத்தகங்களிலே வழிமுறைகள் இருந்தாலும் கிராமங்கள் பயிற்றுவிக்கப்படவில்லை. இப்ப நான் சொல்ல இந்த முறைகள் அரசின் புத்தகங்கள்ல கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்காது. ஆனா அது கிராமங்களை சென்றடையவில்லை என்பதுதான் உண்மை. அப்ப சென்று அடையலைன்னா என்னவாகும்? அந்த கிராமங்களுக்கு சுத்தமா இருக்கிறதுனா என்ன, சுகாதாரமா இருக்கிறதுனா என்ன, அதனுடைய பலன் என்னங்கிறது தெரியாமலே போயிடும். சுத்தம் சுகாதாரத்தினால இன்னொரு பெரிய, இந்த விழிப்புணர்வுனால ஏற்படக்கூடிய பெரிய பலன் என்ன? ஒரு குடும்பம் ஒரே ஒரு முறை மருத்துவ சிக்கலில் மாட்டிக்கொண்டால் அந்த குடும்பம் அந்த கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்பது அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். அப்ப இப்படிப்பட்ட மருத்துவ சிக்கல்களில் சிக்காம இருக்கிறதுக்கு
சுகாதாரமா இருக்கிறது ஒரு பெரிய அனுகூலம். சுகாதாரமா இருந்தோம்னா மருத்துவ சிக்கல்கள்ல நாம மாட்டிக்க மாட்டோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 2 பெரிய மருத்துவ சிக்கல்கள், ஒன்று இதய நோய், இன்னொன்று நீரிழிவு நோய். வாழ்வியல் முறைகளால் சமீபகால சந்ததியினர் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். சுத்தம், சுகாதாரம், வாழ்வியல் முறைகள் இதுக்கு பிரதானமான காரணங்களாக உள்ளது. நான் முதல்லயே குறிப்பிட்டு சொன்னேன், தமிழ்நாட்டின் நகரங்கள் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், இப்படி 21 மாநகராட்சிகள் இருக்கு. இந்தியாவிலேயே நகரமயம் ஆக்கப்பட்ட முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஏறத்தாழ தமிழ்நாட்டின் உத்தேச மதிப்பீடான மக்கள் தொகையின் உத்தேச மதிப்பீடான 7.7 கோடி மக்கள்ல குறைந்தது பாதி பேர், ஏறத்தாழ 50% மக்கள் நகர்ப்புறங்களிலே வாழ்கின்றார்கள். மீதி 50% மக்கள் கிராமப்புறங்களிலே வாழ்கின்றார்கள். கிராமப்புறங்களில் கட்டுமான வசதிகள் இல்லை என்பது தெரியும். ஆனால் நகர்ப்புறங்களில் கட்டுமான வசதிகள் ஓரளவுக்குத்தான் உள்ளன. கட்டமைப்புகள், நகர்ப்புறத்தில் வாழ்வதற்கான கட்டமைப்புகள் அப்படின்னா கிடையாது. முழுமையா கண்டிப்பா கிடையாது. எந்த நகரத்திலையும் இல்லை. சென்று பிள்ளையாரை வழிபட முயன்ற போது உடல் பருமன் காரணமாக இந்த உடனடியாக வாழ்வுக்கான கட்டமைப்பு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் குறிப்பா கழிவு மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை, முதல்லயே சொன்னேன், மீண்டும் சொல்றேன். திடக்கழிவு மேலாண்மை, திரவ கழிவு மேலாண்மை, இது ரெண்டுமே நகர்ப்புற பகுதிகளில் அந்த 2 ஊர், கோயம்புத்தூரும் திருச்சி தவிர, அவங்களும் முழுமையா வெற்றிகரமா செயல்படுறாங்களான்னா இல்லை. ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்ற அளவுக்கு தான் அவங்களும் இருக்காங்க. ஆனா மற்ற நகர்ப்பகுதிகள் எதுலையுமே மேலாண்மை, அதாவது திடக்கழிவு, திரவ கழிவு மேலாண்மைங்கிறது சுத்தமா கிடையாது. அப்ப சென்னையில எல்லாம் கிடையாதா? உறுதியா இல்ல. மதுரையில் இல்லையா? இல்ல. இன்னொரு விஷயம், அதிர்ச்சியான விஷயம், வருத்தமான விஷயம், இந்தியாவில் மிகவும் அசுத்தமான, அதாவது தூய்மை இல்லாத திடக்கழிவு, திரவ கழிவு விஷயங்களில் மிகவும் மோசமான நிலையில் உள்ளக்கூடிய ஒரு நகரம் மதுரை. முதலிடம் மதுரை, 3ஆம் இடம் சென்னை. எப்படி நாம வாழும் சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது இதை விட பெரிய எடுத்துக்காட்டு நமக்கு எதுவும் தேவையில்லை. ஆனா இந்த மழைநீர் வடிகால், கழிவுநீர் வடிகால், இதெல்லாம் அப்பப்ப டவுனுகள்ல, நகரங்கள்ல நாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பார்க்கறோமா இல்லையா? கண்டிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இதையெல்லாம் பேப்பர்கள்ல, அதாவது அரசு புத்தகங்கள்ல திட்டங்களா இருக்கு. இன்னொன்னு, மழைக்கால அவசரங்களுக்கு மட்டும் நகர நிர்வாகங்கள் பணியாற்றுவதே வழக்கமாக உள்ளது. அவசர கோலத்தில் மழைக்கால அவசரங்களுக்கு பணியாற்றுவது நகர அமைப்புகளின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நீண்ட கால தொலைநோக்கு பார்வையுடன்
திட்டமிடுதல், செயல்படுத்துதல் கிடையாது. அது என்ன நீண்டகால தொலைநோக்கு பார்வை? உதாரணம், சென்னை ஏறத்தாழ இன்றைக்கு 1 கோடி மக்கள் வாழும் இடம். 1 கோடினா என்ன சாதாரண விஷயமா? அப்ப அந்த நகருக்கான கட்டமைப்பு, 1 கோடி மக்களுக்கான கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? எந்தெந்த மாதிரியான கட்டமைப்புகள் வேண்டும்? 2026 1 கோடி மக்களுக்கான கட்டமைப்பு தேவை என்றால் 2050 என்ன மாதிரியான கட்டமைப்புகள் வேண்டும்? 2100 என்ன மாதிரியான கட்டமைப்புகள் வேண்டும்? இந்த நீண்டகால தொலைநோக்கு பார்வை நம்மிடையே உள்ளதா? நம்ம அரசு நிர்வாகங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றனவா? எடுத்துக்கிறாங்க. மீண்டும் சொல்றேன், அது அரசின் புத்தகங்களில் மட்டுமே உள்ளது. ஏன்னா சுற்றுச்சூழல், காற்று மாசு, நீர் மாசு, பாதுகாப்பற்ற துப்புரவு கட்டமைப்புகள், இதன் மீதான கவனம், இதன் மீதான செயல்படுத்த வேண்டும் என்ற அக்கறை மிக மிக குறைவு. வருத்தமான செய்தி தான், ஆனா உண்மை அதுதான். ஆனா சில விஷயங்கள்ல நாம சிறப்பா செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒட்டுமொத்த சுகாதாரம் அல்லது பொது சுகாதாரத்தில் இந்திய அளவில் தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. பொது சுகாதாரம், பெண்கள் சுகாதாரம், குழந்தைகள் சுகாதாரம், இந்த விஷயங்கள்ல தமிழ்நாடு 2ஆம் இடம் இந்திய அளவில். முதலிடம் கேரளம். இன்னொன்று சிறப்பான விஷயம் தமிழகத்தை பொறுத்தவரையிலும், நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய சுகாதார அமைப்புகளை கொண்டதாக தமிழ்நாடு உள்ளது. எப்படி? நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய சுகாதார அமைப்புகளை கொண்டது தமிழ்நாடு. இதென்ன ஒரு பக்கம் நீங்க இப்படி சொல்றீங்க, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல சுகாதாரமே இல்ல, சுத்தம் இல்லைன்னு சொல்றீங்க. அமைப்புகள் இருக்குது. நீண்டகால சுகாதார அமைப்புகளை கொண்டது தமிழ்நாடு. ஆனால் இந்த அமைப்புகளின் பயன்பாடுகள், இந்த நிர்வாக அமைப்புகள் நம்ம வீதியில் இருக்கிற கடைசி குடிமகனுக்கும் இந்த பயன்பாடு போய் சேருகிறதா அப்படின்னா இல்ல அப்படிங்கிறது தான் பதில். ஏன்னா நிர்வாக அமைப்புகள், கட்டமைப்புகள் இருக்குது, நிர்வாக அமைப்புகள் இருக்கு, ஆனா அதனுடைய பலன்கள் சேர வேண்டிய இடங்களுக்கு போய் சேருதா அப்படின்னா இல்ல. உண்மை அதுதான். ஏன்னா உண்மைய உறக்க சொல்லி ஆகணும். நம்முடைய வாழ்வியல் முறைகள் இருக்கக்கூடிய குற்றங்குறைகளை நாம எடுத்து சொல்லி ஆகணும். அதே போல நம்ம கிட்ட இருக்கிற நிறைகள், இப்ப நான் சொன்னேன் தமிழகத்தின் சுகாதார நிறைகள் என்னங்கிறது. அதிகப்படியான மருத்துவக் கல்லூரிகள் உள்ளது, அதிகப்படியான மருத்துவமனைகள் உள்ளது இந்திய அளவில். ஆனா இதெல்லாம் இருந்தாலுமே அடிப்படையில் அந்த கடைசி குடிமகனுக்கும் அந்த உதவிகள், அந்த பயன்பாடுகள் போய் சேருதா அப்படின்னா இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இந்த சுத்தம், சுகாதாரம், மருத்துவம் இதெல்லாம்
ஏதோ ஒரு நாள் சமாச்சாரம் அல்ல, ஒரு தொடர் பயணம். நான் நல்லா இருந்தா என் வீடு நல்லா இருக்கும், என் வீடு நல்லா இருந்தா என் ஊர் நல்லா இருக்கும், என் ஊர் நல்லா இருந்தா என் கிராமம் அல்லது நகரம் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும். இதுக்கு சுகாதாரம் மிக மிக அவசியமான ஒன்று. அதனாலதான் நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிபயங்கரமான சுகாதாரக்கேடு. ஒன்று இதய நோய், இன்னொன்று நீரிழிவு நோய். இதுல பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் அது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் அது கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது. அப்ப நாம் அதுல இருந்தெல்லாம் விடுபடணும், வெளியே வரணும் அப்படின்னா நம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழலை, நம்மை சுற்றியுள்ள சுத்தம் சுகாதாரங்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமான சூழ்நிலையில நாம இருக்கோம். ஒரு நாள் நான் வேலூர் மாநகராட்சியில ஆரணி ரோட்ல ஒரு டீ கடையில டீ வாங்கினேன். டீ கடைக்கு எதிரிலேயே சாக்கடை, சுத்தப்படுத்தப்படாத பல நாள் தேங்கி இருக்கக்கூடிய சாக்கடை அங்கேயே இருக்குது. டீ போடுற அண்ணாச்சி கிட்ட நான் கேட்டேன், அண்ணா இப்படி இருக்கே, இதை கொஞ்சம் நீங்க கவனிக்க கூடாதா? அவர் எந்த விதமான சலனமும் அவர்கிட்ட இல்லை. ஏங்க டீ குடிக்கிறதுக்கு அந்த சாக்கடைக்கும் என்னங்க சம்பந்தம்? அது பாட்டுல இருக்கு, நீங்க பாட்டுல டீயை குடிங்க அப்படின்னாரு. நான் என்ன சொல்றது? இந்த தெளிவுதான், இந்த தெளிவின்மை நம்மளை கடுமையா தொடர்ந்து பாதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் நான் எங்க நிக்கிறேன், நான் என்ன சாப்பிடுறேன், எப்படி சாப்பிடுறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான மனப்பாங்கும் போக்கும் இல்லாம நாம இருக்கோம் அப்படிங்கிறது. ரோட்டோர கடைகள்ல சாப்பிடலாம், உண்மை, சாப்பிடுறதுல தவறு இல்லை. ஆனா அங்க சுத்தம் இருக்குதா, சுகாதாரம் இருக்குதா, ஈக்கள் இருக்குதா, கொசு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குதா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாம ஒவ்வொன்றையும் கவனிக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கு. ஏன்னா நம்மளை சுற்றி சுகாதார கேடு ஆபத்துகள் நிறைய நிறைஞ்சிருக்கு. இது இந்த விஷயங்கள் மட்டும் இல்ல, போக்குவரத்துல அப்படித்தான் இருக்கும், ரயில் பயணங்கள்ல அப்படித்தான் இருக்கும். ரயில் பயணங்கள்ல இன்னும் ஒரு மடங்கு அதிகமா போய் சொல்லுவாங்க, நேஷனல் கேரியர் ஆஃப் டிசீசஸ், நேஷனல் கேரியர் ஆஃப் டிசீசஸ், இந்திய தேசத்தின் நோய் பரப்பும் வாகனங்கள் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றாங்க? ரெண்டு விஷயங்கள் அது மோசமா இருக்கு. அவங்க கொடுக்கக்கூடிய இரவு பயணத்திற்கான அந்த படுக்கை விரிப்புகள் இதெல்லாமே. இன்னொன்னு, அவங்க நிர்வாகம் பண்ற கழிவறைகள், சில நேரங்கள்ல கால் வைக்க முடியாது. ஏன் அது மட்டுமா அப்படி இருக்கு? ஏன் நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு எல்லாம் எப்படி இருக்கு? கிண்டலாவே கேட்போம்ல,
என்னப்பா கார்பரேஷன் பஸ் ஸ்டாண்டு மாதிரி வச்சிருக்கிற? கேட்கறது உண்டா இல்லையா? காலே வைக்க முடியாது. மூக்கை எவ்வளவுதான் அடைச்சாலும் துர்நாற்றம் போகாது. இத தினமும் பார்க்கிறோம், எல்லா மக்களும் சந்திக்கிறோம். ஆனா யாருக்கும் எதுவும் நடக்காதது போல எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். எப்படி அப்படியே பார்த்து அப்படியே பார்த்து போய்கிட்டு இருக்கிறோம். நேற்று, இன்று, நாளை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இந்த சுகாதார கேட்டை சகிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். சுத்தமா இருக்கக்கூடாதுன்னு யாரும் நினைக்கல, சுகாதாரமா வேண்டாம்னு யாரும் நினைக்கல. ஆனா அதற்கான தீங்கு, அதற்கான கெடுதல் எங்க இருக்குதோ அதை பார்த்து கண்டும் காணாம போய்கிட்டு இருக்கிறோம். இதுதான் இன்றைய வாழும் சூழ்நிலை. பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா அப்படித்தான், பஸ்ல ஏறினீங்கனாலும் அப்படித்தான், ரயில்ல போனீங்கனாலும் அப்படித்தான். நம்மை சுற்றியுள்ள சுகாதார அமைப்புகள் எப்படி இருக்கு? இது ஒரு காரணம்ங்கிறது. ஏன் நம்மால சர்வதேச விளையாட்டு போட்டிகள்ல இந்த கிரிக்கெட் ஒன்ன தவிர மற்றதுல எதுலையும் தொடர்ந்து ஒரு வீரியத்தோட வேலை செய்ய முடியல, பணியாற்ற முடியல? பணியாற்றி மெடல்கள் வாங்கிட்டு நம்மால வர முடியல. ஏன்னா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் ஒரு கட்டத்துக்கு மேல நம்முடைய உடல் பலத்தை அது கீழே இறக்கிறோம். என்னதான் நான் பயிற்சி எடுத்தாலும், எவ்வளவு பயிற்சி எடுத்தாலும், எவ்வளவு கட்டுமஸ்தான ஆஜானு பாகுவான நபரா நான் இருந்தாலும், என்னுள் ஊறிப்போன அந்த சுகாதார கேடுகளை ஒரு கட்டத்தில் நான் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படுகின்றது. எனக்கே உள்ளீடாக சிறு வயதிலிருந்து, குழந்தையிலிருந்து என்னை தாக்கி வந்து கொண்டுள்ள அந்த எதிர்மறை சக்திகளை, நெகட்டிவ் ஃபோர்சஸ், எதிர்மறை சக்திகளை என்னால் முழுமையாக விட்டு செல்ல முடியவில்லை என்பதுதான் முழுவதுமான முழுமூச்சான உண்மை. அது நாம எங்க போனாலும் தாக்கும். அந்த வைரஸ், பாக்டீரியாக்கள், அந்த வைரல் கிருமிகள் எங்கு சென்றாலும் நம்மளை துரத்தி கொண்டே வரும். அதான் வச்சிருக்கோமே, ரயிலு, பஸ்ஸு, எல்லா இடங்கள்லையும். ஒரு இடம் பாக்கி இல்லை. உண்மை. நான் சொல்றது தவறுனா நீங்க செக் பண்ணுங்க, பரிசோதனை செஞ்சு பாருங்க எப்படி இருக்கு. பொது நல வசதி வாய்ப்புகள் ஒவ்வொன்றுமே சுத்தம், சுகாதாரத்திற்கான ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இன்றளவும் போய்கொண்டுள்ளது. பொது நல இதெல்லாமே என்ன சொல்லுங்க, இதெல்லாமே என்னவா இருக்குங்கிறத நீங்களா கண்கூட பாருங்க. கண்கூட பாக்குறது மட்டும் இல்ல, தெரிஞ்சுக்கங்க. இது நம்மளை பாதிக்குதுங்கிறத தயவு செஞ்சு உணர்வு பூர்வமா மனசுல எடுத்துக்கங்க. ஏன்னா ஒரு விஷயத்த கடைசியா நான் சொல்றேன். நாம கல்வியில தமிழ்நாடு மேல வந்துட்டோம்னு சொல்லிக்கிறோம். உயர்கல்வியில அகில இந்திய அளவை விட மேல இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். உயரத்துல இருக்கிறதாக நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையில நாம அப்படி இருக்கோமா? உண்மையில நாம உயரத்துல இருக்கிறோம் அப்படின்னு இருந்தால் இந்த விஷயங்களை எல்லாம்
நாம தட்டி கேட்கணும், அல்லது அரசே முன் வந்து நாம கல்வியில உயர்கல்வியில எல்லாம் மேல வந்துகிட்டு இருக்கோம், இந்த விஷயங்களையும் சரி பண்ணணும், சரி செய்யணும், மேன்மேலும் புத்துணர்ச்சியோட சரி செஞ்சுக்கிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அரசுக்கும் வரணும், மக்களுக்கும் வரணும். போற போக்குல வீதியில காரி துப்பிக்கிட்டே போய்கிட்டே இருப்பான். ஆனா அந்த காரி துப்புனதோட கிருமிகள் அவன் வீட்டுக்கே திரும்ப வருங்கிறது அவனுக்கான அந்த உணர்வே இல்லை. கடையில வாழைப்பழம் ஒண்ணு பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான், தோலை வீசி ரோட்ல எரிஞ்சிட்டு. அப்படி செய்யக்கூடாதுங்கிற அந்த அடிப்படை உணர்வு இல்லாமலே நாம வளர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மை. கடையில பிஸ்கட் பாக்கெட் வாங்குவேன், அது 5 ரூபாயோ 10 ரூபாயோ. பிஸ்கட்டை சாப்பிட்டு அந்த குப்பையை அப்படியே வீதியில எரிஞ்சிட்டு போயிட்டு இருப்பேன். எனக்கு எந்த விதமான உணர்வும் கிடையாது. நான் தவறு செய்கிறேன், இது செய்யக்கூடாது, இது பொது சுகாதாரத்திற்கு எதிரானது அப்படிங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. தினப்படி என்னோட வாழ்வு அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. அதனால நான் மட்டும் அல்ல, ஒவ்வொருத்தருக்கும் இதுல பங்கு உண்டு. இந்த பங்கு எனக்கு மட்டும் அல்ல, தனிப்பட்ட முறையில அல்ல, ரயிலுக்கு உண்டு, பஸ்ஸுக்கு உண்டு, கார்பரேஷன் டாய்லெட்டுக்கு உண்டு, பஸ் ஸ்டாண்டுக்கு உண்டு. எல்லாருக்குமே இதுல பங்கு உண்டு. எல்லாருமே ஒன்றுடன் ஒன்று இணைந்த பங்காளிகளே. இந்த பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. இறுதியா நான் சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன். டெல்லியில எப்பவுமே வடக்கனுங்க வடக்கனுங்கன்னு நாம கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்போம். நானே பண்ணியிருக்கேன், பல முறை பண்ணுவேன். ஏப்போடா வடக்கனுங்க சோம்பேறிங்க. டெல்லியில வடக்கனுங்கன்னு சொல்லிக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், அந்த மாணவர்கள் கல்விக்கான அநீதியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் வேளையிலே தமிழகத்திலே ஒரு அதி அற்புதமான நிகழ்வு நடந்து கொண்டுள்ளது. அது என்ன? சினிமா டிக்கெட்டுக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். நாள் முழுக்க சினிமா டிக்கெட்டுக்காக போராடுறது. அந்த சினிமாவை பார்த்தோம், நாங்க அப்படி பார்த்தோம், இப்படி பார்த்தோம், அடாடா ஆகா ஓஹோ ஓஹோ பேஸ் 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 பேஸ். இதை பாராட்டுறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள், பத்திரிகைகள், அனைத்து மீடியாக்களும் நீ நான் போட்டி போட்டுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் நாட்டின் வழிகாட்டிகளா இருக்காங்க. சிந்தியுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். இந்தியாவிலேயே முதலாக நகரமயமாக்குதலை கொண்ட நமது தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் கிராம ஊராட்சிகளில் திடம் மற்றும் திரவ கழிவு மேலாண்மையில் தன்னிறைவு பெறாமல் உள்ள நிலை குறித்தும் தனி மனித சுகாதார தேவை குறித்தும் விரிவாகவும் சிறப்பாகவும் உரையாற்றிய சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருக்குள் காமராசு ஐயாவை அன்புடன் அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருக்குள் காமராசு ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும். செவிக்கு உணவு இல்லாத போது கொஞ்சமாவது வயிற்றுக்கு போடணும் அப்படிங்கிறதுதான் வள்ளுவருடைய வாக்கு. இது சமூக போராளி, சிந்தனையாளர், கவிஞர், இப்படி பன்முகம் கொண்ட மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய பேரவையினுடைய நெறியாளராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் ஒரு வித்தியாசமான தலைப்பிலே இன்று நம் நாடு எந்த சூழ்நிலையில் இருக்கிறது, சுகாதாரம் எப்படி இருக்கிறது, தூய்மை எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம்
அவர் சொல்லும் போது சொன்னாரு பாருங்க, தப்ப இருந்துச்சுன்னா சுட்டி காட்டுவோம், அப்படி இல்லையா தவறு இருந்தா உரைக்க சொல்லுவோம், எதுவா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பான ஒரு உரையை தந்திருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் பாராட்டியும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டும் இல்ல, உதாரணங்களை பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு தேநீர் கடைக்கு போனா கூட அங்க இருக்கிற சுகாதார கேடுகள்லாம் சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு தான் வருவாரு, ஏங்க இதெல்லாம் இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, எத்தனை இடங்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் நன்கு அறிந்தவர். ஏனென்று கேட்டால் ஒரு டாக்டரோட தந்தை அவர். ஒரு டாக்டரோட தந்தையாக இருக்கின்ற அவர் 2 டாக்டர்கள் வச்சு கொண்டிருக்கிறார் அவர் வீட்டுல, மிகப்பெரிய டாக்டர்கள். மகள் டாக்டர், மருமகன் டாக்டர் அப்படின்னு போது அதுல நானும் என்னுடைய மகளும் டாக்டர் என்ற குடும்பத்திலே ஒரு நண்பராக இருக்கிறோம். அப்படி பேசி போனாங்க, நீங்களே டாக்டர் பண்ண. அந்த மாதிரி சமுதாயத்துக்கு என்னென்ன தேவை, என்னென்ன செய்யணும், அதே மாதிரி சீர்கேடுகள் எங்கெங்க நடந்தாலும் அதை உடனடியாக சுட்டி காட்டி அதை எழுது வடிவத்தில் ஊடகங்களிலே பதிவுபடக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை தான் நம்முடைய சுப்பிரமணியன் ஐயா அவர்கள். அவருடன் இருக்கின்ற நம்முடைய பத்திரிகையாளர் ஆமா பிரகாஷ் ஐயா அவர்களும் அதே போலதான். எதுவா இருந்தாலும் நேரா போய் கேட்பாங்க 2 பேருமே. அந்த மாதிரியான அது யாராக இருந்தாலும் சரி, மாவட்ட ஆட்சியாளராக கூட இருக்கட்டும், நேரா போய் நல்லா நடக்குது, நீங்க அந்த கம்பெனிக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு தன்னை சமுதாயத்திற்கு வளர்ச்சிக்காக ஈடுபடுத்திக் கொண்டு ஒரு சமூக போராளியாக வாழ்க்கை அவர் பெரும் பங்கு ஆற்றி கொண்டிருக்கிறார். கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி ஐயா அவர்கள் மாதந்தோறும் வருகிறார்கள். மாதந்தோறும் நல்லதொரு உரையை தந்து கொண்டே இருக்கிறார்கள். அவரே கூப்பிட்டு கேட்பாரு, ஐயா எனக்கு என்னைக்கு தேதி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரம் உடனே கேட்பாரு. அதே போல பாத்தீங்கன்னா கொச்சின் நிகழ்ச்சிக்கு முன்கூட்டியே தொடர் வண்டி பயணத்தை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். இங்க இதுக்கு மதுரைக்கும் வந்தார் ஐயா. அது போல நல்லதொரு இணக்கமாக நம்முடைய பேரவை குடும்பத்திலே இணைந்திருக்கிற சுப்பிரமணியன் ஐயா அவர்களை போற்றுவதும் பாராட்டுவதும் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தாரிணி அவர்கள் ரொம்ப முதிர்ந்த ஒரு ஒருங்கிணைப்பாளராக மாறி இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்டு பரமநாயகம் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி சீர்காழி செல்வராஜ் ஐயா தொடர்ந்து நம்முடைய செய்திகளை எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார். எமிமா அம்மாள் அவர்கள், அதே மாதிரி நம்முடைய பெரிய நாயகர்கள் லட்சுமி ஜெயக்குமார் அவர்கள், அண்ணாமலை சம்பத்குமார் அவர்கள், டிபி பல்லடம் சாமிநாதன், நம்முடைய ஜானகி பொன்னன் அவர்கள் மலேசியாவில் இருந்து தினமும் தமிழ்நாட்டை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு பிரமநாயகம் ஐயாவை அன்பு அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. அழைத்ததற்கு நன்றி குரல்பாவை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கியமுடன். சுத்தம் சுகாதாரம் என் நாடு என்று உயரிய தலைப்பில் அமைந்த இச்சொறிப்பொழிவு தூய்மையினுடைய தேவையும் அதன் சமூக பொறுப்பையும் மிக தெளிவாக எடுத்துரைத்தது. உடல்நலம், சுற்றுப்புற தூய்மை, தனிநபர் ஒழுக்கம் ஆகியவை ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை என்பதை உரை உணர்த்தியது. சுத்தமான வீடு மட்டுமல்ல, சுத்தமான தெருவும் தூய்மையான ஊரும் நலமான வாடும் நம் அனைவரின் பொறுப்பு என்பதை இந்த உரை வலியுறுத்தியது. சுத்தம் என்பது பிறர் செய்ய வேண்டிய கடமை அல்ல, ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் நெறி என்பதை உணர்வை சொற்பொழிவு வாயிலாக இன்றைய சிறப்பு அழைப்பாளர் வலியுறுத்தியது மிகவும் சிறப்பாக இருந்தது. குப்பைகளை முறையாக அகற்றுதல், பொது இடங்களை தூய்மையாக பேணுதல் போன்ற நல்ல பழக்கங்களில் முதன்மைத்துவத்தை எடுத்துரைத்தார். தூய்மையான சுற்றுச்சூழலே ஆரோக்கியமான தலைமுறைக்கு அடித்தளம் என்பதையும் அழகாக விளக்கினார். தனி மனித மாற்றமே சமூக மாற்றத்திற்கும் நாட்டிற்கு முன்னேற்றத்திற்கும் தொடக்கப்புள்ளி என்பதையும் உணர்த்தினார். குறிப்பாக குழந்தைகள் முதல் பெரியவர்களை அனைவரும் சுகாதார விழிப்புடன் செயல்பட வேண்டியவருடைய அவசியத்தையும் அவர் தெளிவுபடுத்தினார். நோய்களை தடுப்பதிலும் தூய்மையின் பங்கு குறித்த கருத்துக்கள் பயனுள்ளதாகவும் சிந்திக்க தோன்றுவதாகவும் இருந்தன. சுத்தம் காப்போம், சுகாதாரம் பேண்போம், நம் நாட்டை நலமும் வளமும் நிறைந்த நாடாக உயர்த்துவோம் என்ற உறுதியுடன் நிறைவு பெற்ற இவ்வுரை மிகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாக விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக இருந்தது. கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக இன்றைய சிறப்பு அழைப்பாளர் சிந்தனையாளர் கி சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா.
அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு ஜானகி பொன்னன் அம்மாவை அன்பு அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. நன்றி தரணி, மிக்க நன்றி. ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் நீ சிறப்பாக பேசும்பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேறு நிகழ்ச்சி இருந்ததால் தாமதமாகத்தான் நான் இணைய முடிந்தது. கே சுப்பிரமணியம் அவர்கள் பேசியதை கேட்டால் சுத்தமும் சுகாதாரமும் ஒவ்வொன்றையும் அவர் சொல்லும் போது அந்த சுத்தமா இல்ல, சுகாதாரம் இல்ல, எத்தனை கோடி எல்லாம் கணக்கு போட்டு சொல்றாரு. 7.7 கோடி, 50% நகர்ப்புறங்கள் எப்படி இருக்கின்றது, கிராமப்புறம் எப்படி இருக்குன்றது ஒண்ணு அவர் பட்டியலிட்டு சொல்லும் போது இன்னைக்குதான் ஒரு உண்மையான உரையை கேட்க முடிஞ்சுது. எப்போதும் அன்னாட பேசுறவங்க அதுல தங்க முலாம் பேசி அதுல அழகு வார்த்தைகளை பேசி இது அப்படியே மத்தவங்களை மெய் மறக்க சொல்லி உட்காரதான் வச்சிருப்பாங்க தவிர உங்க வார்த்தையில உண்மை இருந்துச்சு, நேர்மை இருந்துச்சு, வாய்மை இருந்துச்சு. ஆனாலும் என்ன செய்ய, நம்ம ஒரு கை தட்டினா எங்கேயாவது ஓசை எடுமா? எங்கேயுமே ஓசை எழுதாது. ஆனா சில சமயம் உண்மை பேசும்போது கூட பார்த்துதான் பேசணும். சில இடத்துல இந்த உண்மைகளை எல்லாம் பேச முடியாது. கேட்கும் போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அந்த எச்சில் துப்புறது நம்ம வீட்டுக்கே அந்த கிருமிங்க சேரும்னு சொல்ற போது உன்னோட சேர்ந்து உன்னோட பங்காளிங்க கல்விக்காக சினிமா அந்த படம் பார்க்கறதுக்கு சினிமா டிக்கெட்டுகள், அரசியல்வாதிகள், மீடியாக்கள், அதுதான் ஐயா உண்மை, மிகப்பெரிய உண்மையே. ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை, மிகச் சிறப்பாக இருந்தது. நம்ம பிள்ளைங்க எல்லாம் எப்போது இந்தியாவுக்கு சுற்றுலா போவாங்க, போயிட்டு வந்தோடனே கட்டாயம் எங்கேயாவது கிளினிக்ல அட்மிட் பண்ணி அது ஒரு நோயா போயிடும். ஒரு வாரம் அந்த கிளினிக்ல இருந்து அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க. நன்றி நன்றி, மிக்க அருமை அருமை ஐயா. இந்த மாதிரி உண்மை பேசுவார்கள் வர வேண்டும். அந்த தங்க முலாம் பூசுவார்கள் நம்ம எப்போதுமே தங்க முலாம் தான் பூசுறோம். நன்றி நன்றி, மிக்க நன்றி ஐயா. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு சீர்காழி உ. செல்வராஜ் ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. வணக்கம் தாரிணி. மலேசியாவுக்கு அடுத்து சிங்கப்பூர், பரவாயில்ல. ஆகவே அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், நம்ம ஊர் பக்கம் போயிட்டு வந்தா, இந்தியாவுக்கு போயிட்டு வந்தா உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று. நம்ம கிராமங்கள்ல போனீங்கன்னா அதுல என்ன மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. நிறைய கிராமங்கள்ல இயற்கை சூழல் நிறைந்த பகுதிகளுக்கு நீங்க போகணும். அந்த இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். குளத்து நீர், அந்த குளத்து நீர்ல கூடுமானவர்கள் சுத்தமா இருக்கும். மஞ்சள் அது விளையும் அந்த பக்கத்துல. சாணம், மாட்டுடைய சாணம், அதை என்ன பண்ணாங்க, வீட்டுல மொழி வைப்பாங்க, நல்லா மெழுகு வைப்பாங்க நல்லா. அப்ப வீட்டுல எல்லாம் சாணம் தெளிப்பாங்க வெளியெல்லாம், இந்த கிருமிகள்லாம் வரக்கூடாதுன்னு. அதெல்லாம் நம்ம பண்டை தமிழர்கள் செய்தது, இன்றும் கிராமங்களில் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இப்ப நவீனமயம் ஆகும் பொழுது கிராமங்களில் இருந்து மக்கள் நகரத்திற்கு நோக்கி வேலைக்காக படையெடுக்கின்றார்கள். நகரத்தின் கொள்ளளவு ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவு. ஆனா வெளியில இருந்து போகும்போது அந்த பகுதிகள் என்ன செய்யப்படுகின்றன, சீரழிக்கப்படுகின்றன. இப்ப சென்னையெல்லாம் நீங்க போனீங்கன்னா கூவம் நதி எல்லாருமே பார்த்துருப்போம். இது வரைக்கும் அந்த கூவம் சுத்தம் பண்ண மாதிரி தெரியல. ஆக நம்ம தேர்ந்தெடுக்கிறது கிராமப்புறங்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இரண்டாவது, ஐயா சொன்னாங்க இந்த சுத்தம் சுகாதாரம்னு. இந்த பேருந்து நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மடிச்சு கட்டிட்டு கையை சுருட்டிக்கிட்டு நாங்க தான் சிறந்த ஆட்சி தரப்படும் எல்லாரும் சொல்றான். ஒருத்தங்கிட்ட எல்லாரும் சொல்றான். நம் பேருந்து நிலையங்கள்ல பட்டா போட்டு கொடுத்த மாதிரி என்ன பண்றான், எண்ணெய் சட்டை, பெரிய பெரிய வானல் சட்டை வச்சு எண்ணெய் சட்டை போட்டு அதுல போய் பொதுமக்கள் நடந்து போவாங்க. எண்ணெய் அது ஒரு ஃபயர் ஆகும், உடனே ஃபயர் ஆகும். அது அது என்ன சொல்றதுன்னாக்க அந்த ஃபிளாஷ் ஃபயர், அந்த ஃபிளாஷ் ஃபயர்னு சொல்லுவோம். ஒரு ஆயில் ஹீட் பண்ணும்போது அதை டப் டப்னு அடிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஏன் எல்லாரும் காதுல பார்க்க முடியல? ஏன் பார்க்க முடியல நேரடியா? எத்தனை பொதுமக்கள் போறாங்க. இந்த நீட்டுன்னு சொல்லிட்டு போறோம்,
அங்க இது பண்றோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு கிராம அந்த பகுதியில் இருக்கிற நகரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற நகரங்கள்ல ஏன் இந்த சீர்கேடு நடக்குது? ஏன் இந்த மெத்தனம்? எவ்வளவு நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம், எவ்வளவு வந்து நம்ம முன்னேறி வந்திருக்கோம். 1947 நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம். இன்னும் பின்னாடியே தள்ளிட்டு போகணும். யாருமே கேட்கக்கூடாத அநீதி அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதாவது என்ன சுரண்டல், மக்களை வச்சு சுரண்டுறாங்க. அதை பார்த்துக்கிட்ட அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் அவருடைய பிளஸிங் இருக்கு. அந்த பிளஸிங் இருக்கு. பாருங்க, பேருந்து நிலையத்துல பாருங்க, அவன் என்ன பெரிய அவன் தான் கட்டினா மாதிரி மக்களுடைய வரிப்பணம். சுகாதாரம் கிடையாது. பேருந்து பக்கத்துல சிறுநீர் கழிப்பான். அப்படியே எல்லாரும் பெண்கள் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பான், அப்படியே உயிர் அடிப்பான். அதுல பிளீச்சிங் பவுடர் போடுற மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் யாரு இந்த சீர்கேடு யாரு பார்க்கணும்? அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது, அரசு அதிகாரிகள் அங்க என்ன பண்றாங்க? மாசம் சம்பளம் வாங்குறாங்கல்ல, இப்ப எல்லாம் சம்பளம் அதிகம். அவருடைய பணிகள் என்ன? ஏன் அவர்கள்லாம் தட்டி கேட்க கூடாது? ஏன் செய்யக்கூடாது? ஏன் நம்ம அந்த கெட்ட பேர் வாங்கணும்? இது கெட்ட பேர், இது செய்யறது வந்து கெட்ட பேர் நினைச்சுக்கிறான். இதுதான் இங்க இருக்கிறது பெரிய முட்டாள்தனம், அயோக்கியத்தனம். இது ஒவ்வொரு குடிமக்களுக்கும் அதை புரிய வைக்கணும். புரிய வைக்க மாட்டாங்க. போதைப் பொருள் இருக்குல்ல, போதைப் பொருள் ஏன் அரசாங்கம் தான் செய்யணுமா? பெட்ரோல் செய்யக்கூடாதா? அப்படியே தலைவிரி தாடுது. இப்ப கூட போட்டாங்க போதைப் பொருள் தடுப்புன்னு. இன்னும் முடிஞ்சிருக்கா? இல்ல. ஆக ஒவ்வொரு தனி மனிதனுக்கு இதுல பொறுப்பு இருக்கு. ஒவ்வொரு அரசு சம்பளத்தை, மக்களுடைய பணத்தை வாங்குகின்ற அரசு அலுவலர்களுக்கும் அதுல இருக்கு. பென்ஷன்லாம் வாங்குறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா மக்களுக்கு நம்ம செய்ய மாட்டோம். இந்த மடமை முற்றிலுமாக ஒழிய வேண்டும். அப்போதுதான் இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு சேர வேண்டும். ஆகவே இந்த காக்ரோச்சுங்கிற சொல்றதுல கரப்பான் பூச்சி போல இந்த கட்சிகள் வருது பாருங்க. இது ஆக்ரோஷம். இது சமூக நீதிக்கு கேடான செயல் கிடைப்பதனால் இப்போ வர்றாங்க மாணவர்கள். ஆகவே இதையெல்லாம் அரசியலாளர்கள் கையில் எடுக்கணும். ஏன் சுகாதாரத்துல அதிகாரிகள் இல்ல? ஏன் ஃபுட் இன்ஸ்பெக்டர் இல்ல? நீங்க பாத்தீங்கன்னா அது எக்ஸ்பைரி ஆயிருக்கும், அதை போட்டு வச்சிருப்போம். யாரு செக் பண்றாங்க? இதெல்லாம் நல்லா கேட்கக்கூடிய கேள்வி. ஐயா வணக்கம். சிறப்புரையாளர்களே, நீங்க சீர்காழிக்கு வாங்க, என் மன்றத்துக்கு வாங்க. உங்களை நான் அந்த மன்றத்துல உங்களை இன்னும் பேச வைக்கணும். என்னுடைய கனிவான வேண்டுகோள். வணக்கம் ஐயா. மிக சிறப்பான உரை, இது வேண்டிய உரை. சீர்காழி செல்வராஜோட மகனும் அரசு மருத்துவர். அங்க சீர்காழி செல்வராஜோட மகனும் அரசு மருத்துவர். அவங்க வீட்லயும் மருத்துவர் இருக்காங்க. நன்றி ஐயா. அரசு கையேந்திகளாக இருக்கக்கூடாது. தன்னம்பிக்கை உள்ளவர்களாக நம்ம என்ன பண்றோம் அப்படி சேஞ்சஸ் அதான் வேணும். நன்றியா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு அண்ணாமலை சம்பத்குமார் ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. அம்மா பேருகிறமா கேளுக்கிறமா வாங்க. கேக்குதுங்க ஐயா. தரணி, அடுத்தவங்களை கூப்பிடுங்க. தரணி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு பெரியண்ணன் ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. இதுவரையும் எத்தனோ நிகழ்வுகளை இருக்கிறோம். ஆனா உள்ளபடி வெளிக்காக படைத்தவர் ஐயா சுப்பிரமணியம் ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்தேன். ஏன்னு சொன்னா, எதையும் தீ கேள்வி துணிவு வேண்டும், தாங்கி நிற்காதேன்னு சொல்லுவார்கள். தப்பு நடக்கும்போது குணம் இருக்க வேண்டும். அது ஐயாவிடம் வெளிப்படையாக பேசினார்கள். சுத்தம் என்பது இருக்கிறதா என்ற 2 கிராமத்தை சுட்டி காட்டினாங்க. என்னுடைய இந்த சுகாதார கிராமம் என்று நம்முடைய
அதாவது முதல்ல அதாவது ஜனாதிபதியிடம் தலைவர் பெற்றார். வெளியே மரங்கள் பார்த்தீங்கன்னா ஏரிக்கு சூழ் இருக்கும். ஏரிக்கு மேல எல்லாம் வேப்பம் இருக்கும். இயற்கையான சுற்றுச்சூழல். அந்த ஊர்ல இருந்ததற்கு நான் செய்றேன். இங்க ஒரு நூலகம் இருக்கிறது. அங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து 61 வருஷமா சுற்றுலா பாதுகாக்கணும் மரங்கள் நிறையார்கள். ஒவ்வொரு ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு மரம் செய்வார்கள். மாணவர் சங்கத்தின் மூலமாக செய்கின்ற செயலிலே நான் செயலாக நிறுவனர் இப்போ இந்த நூல்களை படிச்ச பசங்களுக்கு பரிசுகள்லாம் வழங்கணும். அப்படி எங்களுடைய ஊரும் ஒரு எடுத்தாக ஒரு கிராமம். ஐயா ராஜா அவர்களுக்கும் அருள்மிகளுடைய ஊரினை துப்பா வேண்டுமாகிறேன். ஒரு திருவள்ளுவர் சில உள்ளடையும் பொழுதே நுழைகின்ற பொழுதே திருவள்ளுவரை அந்த திருவள்ளுவர் எழுதி போட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாள் என்ன நடக்கிறது சுற்றுச்சூழல் சிறந்திருந்தாதான் நோய் நொடி இல்லாதவலாம். நான் இன்றைக்கு பார்த்தா ஒரு டீ சாப்பிடும்போது அந்த சுற்றி ஈ மொய்த்து கொண்டிருக்கும். அந்த கண்டியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சாப்பிட சொல்லிடுவாங்க அந்த கால. இப்பெல்லாம் அப்படி சுகாதாரம் இல்லைன்னா வாழ்வே கெடும் என்பது அம்மா அதாவது மலேசியாவிலிருந்து அம்மா ஒரு கருத்து சொன்னாங்க. இந்த தமிழ்நாட்டில் கொசு மொய்த்த சாப்பிடுறது எல்லா இடத்தையும் சைவ உணவை தேடி செல்ல வேண்டியதாக கிடைக்கவே மாட்டேன். ஒரு கூட உணவு எல்லாம் அசைவ உணவு. அசைவ உணவு உண்ணுகின்ற பொழுது அந்த அசைவு சிந்துகின்ற பொழுது அது மேல மொய்த்து கொண்டிருக்கிறது. ஒரு தட்டுல மற்ற கோர்ஸ் எல்லாமே இருக்கு. அதை பழக்கம் வந்துருக்கு. கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள்லாம் சாலைக்கு பக்கத்துல உட்கார்ந்தா அதுவும் கால் முழுதும் அப்படியே இருக்கும். ஆனா அந்த குழந்தைகள் சுற்றுச்சூழல் அவருக்கு என்று சொல்லி இந்த இணைப்பை இணைந்து உள்ளபடி சொல்லுகின்ற ஒரு ஆற்றல் படைத்தவர் என்பதை உணர முடிந்து அவருடைய இரு குழந்தைகளும் டாக்டர் என்பதை அறிந்து கொள்கிறேன். அது போலவே காமராஜ் ஐயாவினுடைய அதாவது பெண்கள் டாக்டர் என்பதையும் ஐயா சீர்காழி செல்வராஜ் ஐயா அவருடைய குடும்பத்திலே டாக்டர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் டாக்டர் குடும்பம் இல்லாத குடும்பத்தை கூட சுற்றுச்சூழலை பாதுகாப்பது முக்கியம். மரம் வளர்ப்பது, அடுத்தது சுத்தமாக வைத்திருப்பது, இதையெல்லாம் ஒருவராக செய்வதை விட எல்லாரும் சேர்ந்து செய்யும் பொழுது சிறப்பாக அமையும் என்று சொல்லி ஐயாவை வணங்குகிறேன். ஏன்னா இப்படியா பேசுற இப்ப எல்லாம் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது தெரியாத எல்லாரும் போய் அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்து திரைப்படத்தை பார்க்கிறார்கள் என்று சொன்ன ஒரு வெளிப்படையான தன்மை என்று சொல்லி ஐயா அவர்கள் நீடு வாழ்க, மேலும் மேலும் புகழ் பெற்று வாழ்க. இணைப்பிற்கு வந்து இதோட நல்ல என்றும் சொன்னால் எங்களுக்கு ஒரு உத்வேகம் வந்து விட்டது. கிராமத்தில நல்ல சுகாதாரத்தை உருவாக்க வேண்டும். சுத்தம் சோறு போடும் சொல்லுவார்கள். அப்படி சுத்தத்தை பற்றியும் மிக அருமையாக சுகாதாரத்தை பற்றியும் எடுத்துரைத்த ஐயர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்லி நிறைவேறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு கவிஞர் சேமிமால் அம்மாவை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. ஒலி வரமாட்டேங்குதம்மா. எனக்கு தான் கேட்கலையா? மத்தவங்களுக்கு கேக்குதா? ஒலி கேட்கவில்லை. குணமதி அக்கா கேக்குதா? எனக்கு கேட்கல. கேக்குறீங்க. ஒலி அனைவருக்கும் கேட்கவில்லை.
இந்த மாதிரி சூழ்நிலையில சில இளைஞர்களை கூட்டிட்டு போயிட்டியா அத வந்து ஆங்கிலத்துல கோத்தம் ரோய்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இளைஞர்களை கூட்டிட்டு போய் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா சுத்தம் பண்ணலாம். நம்மளே செஞ்சுக்கிட்டாதான் அரசெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்க அரசுக்கெல்லாம் இந்த மாதிரி மனு கொடுத்திருக்கீங்களா ஐயா? இந்த மாதிரி கிராமங்கள் இப்படி இருக்கின்றதுன்னு கொடுத்திருக்கீங்களா? கொடுக்கறோம், கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனா அது நம்ம கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது அந்த ஒரு இளைஞர்களை இங்கெல்லாம் அப்படிதான் செய்வாங்க. அப்பப்ப முடியலன்னா அவங்களே வந்து சுத்தம் ஒரு முதல்ல எழுதி போட்டுருவாங்க, இன்னைக்கு நாங்க சுத்தம் பண்ண போறோம்னு. அப்ப சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாரும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே அவங்களே புல்லு வெட்டிக்கிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி சுத்தம் செய்வாங்க சில இடத்துல. வேற என்ன செய்யறது? அவங்க சொல்லி சொல்லி கேட்க போறது இல்ல, என்னைக்கும் நடக்க போறதும் இல்ல. நம்ம குடும்பத்தை நம்ம கிராமத்தை நம்மள நல்லா வச்சுக்கணும்னா ஒரு இடத்த செஞ்சாலும் ஏதோ அடுத்த இடமாவது எங்கேயாவது ஒரு நல்ல வழி பிறக்கும் இல்லையா? அருமையா பேசுனீங்கய்யா, ரொம்ப அருமையா இருந்துச்சுயா, உண்மையா பேசுனீங்க. அதுதான் சிறப்பு. எல்லாரும் பயப்படுவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் அந்த அரசாங்கம் இதுக்கு தெரிஞ்சுட்டாக்கா நம்மள என்ன செய்வாங்களோ ஏது செய்வாங்களோன்னு பயப்படுவாங்க. ஆனா நீங்க எதுக்கும் பயப்படாம ஒரு அஞ்சா நெஞ்சத்தோட பேசுனீங்க பாருங்க, வீரமா, அருமையா இருந்துச்சு. தரணி, தரணி ஐயா இன்னொரு தடவை கூப்பிட்டுருங்க. மலேசியா மறுபடியும் பேசிட்டோம், நல்லா பேசுனாங்கல்ல. அம்மா வாழ்த்துறை வழங்குவதற்கு வாங்க. உங்கள்தாம்மா ஜானகி பொண்ணம்மா. அருமை அருமை, மிகவும் அருமை ஐயா. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்து சொல்லுவது மிகவும் சிறப்பு. நான் எதையும் எழுதி வைக்கல, சும்மாதான் சொல்றேன். வந்து தரணிய நீங்க தேர்ந்தெடுத்தது மிக சிறப்பு ஐயா. அந்த பொண்ணு குணமதி. ஏன்னா பின்னால ஒருத்தரை இந்த அளவுக்கு உங்க அளவுக்கு பேசுறதுக்காக முன்னேற வைக்கிற ஒரு முயற்சி தான் தரணி, இந்த குணமதி எல்லாமே. இந்த வந்த புதுசுல கொஞ்சம் கொஞ்சம் நான் பார்த்தேன் திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப ரொம்ப சிறப்பா பேசுறாங்க. அனைவருக்கும் ஐயா சுப்பிரமணியம் ஐயாவுக்கு மற்றும் டாக்டர் பெரியண்ணனுக்கு, சாமிநாதன், காமராஜ் ஐயா, பிரம்மநாயகம் ஐயா, அண்ணாமலை, கங்கசே, எமிமான், திருமதி அன்னபூரணி, அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எனக்கும் நேரம் இல்ல இருந்து இதை பார்க்கணும்ட்டு அங்கங்க போயிட்டு நான் இதுல வந்து நுழைஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்ல காலம் இதை தவற விடாம பார்த்ததுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற அன்பு வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் நடக்க அன்பு வாழ்த்துக்கள். அனைவரும் நலமாக வளமாக சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. தரணி சரியா சொன்ன தரணியே? சரியா சொன்னீங்கம்மா. நன்றி நன்றி நன்றிங்கம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு சாமிநாதன் ஐயாவை அன்பு அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். பல்லடம் சாமிநாதன். சுப்பிரமணியம் ஐயா அவர்களின் உரை சுத்தம் சுகாதாரம் பற்றி சுயமான உரை, சிறப்பாக இருந்து நன்றி வாழ்த்துக்கள். ஆனால் சீர்காழி சுகோந்திராஜ் ஐயா சொன்னார்கள் மாட்டு சாணம் பற்றி பயன்படுத்துவது பற்றி. அதுல எனக்கு ஒரு கருத்து மாறுபடுத்த, சுகாதாரமான மாட்டுச்சாணம் பயன்படுத்த சுகாதாரம் என்பது என்னோட தனிப்பட்ட கருத்து. நன்றி வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மாவை அன்பு அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் சமூக சிந்தனையாளர் சுப்பிரமணியம் ஐயாவுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். அதாவது இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, சுத்தம் சுகாதாரம் என் நாடு அப்படிங்கிற பற்றி அவர் ரொம்ப அருமையாக பேச ஆரம்பித்தார். நான் கிராமத்தில் வேலை செய்யும்போது ஒவ்வொரு வீட்லேயும் போய் அந்த குழந்தைகளோட இதை பற்றி சொல்லுவேன், எப்படி இருக்கணும், எப்படி சுத்தமாக குழந்தைய வச்சுக்கணும். அந்த இது வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடுச்சு ஐயா பேசும்போது. முதல்ல அவர் சொன்ன கருத்து வந்து என்ன, நம்ம நாடு வந்து தமிழ்நாடு, அது வந்து நம்மளுடைய தாய்நாடுங்கிறத அவர் ஆணித்தரமாக சொன்னாங்க. அடுத்தது இந்த தமிழ்நாட்டில் வந்து 7.7 கோடி மக்களுக்கு மேலே இருக்கலாம் அப்படிங்கிறது இப்போ கணக்கெடுப்பில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
தமிழ்நாடு தான் முதல்ல செந்தமிழ்நாடு, செம்மொழி நாடுங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத அழகா சொன்னாங்க. அப்புறம் நமக்கு ஏன் சுத்தம் சுகாதாரம் ஏன் வேணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி, எப்படி இருக்கணும், வாழுங்கிற இடத்தை வந்து நம்ம சுத்தமாக வைத்திருந்தார். சொல்லுவாங்க இல்லையா, சுத்தம் சோறு போடும் அப்படின்வாங்க ஒரு வார்த்தை. அதை வந்து என்னன்னாக்கா, அந்த வாழும் இடத்தை வந்து நம்ம சுத்தமா வைத்திருக்கணும். அதே மாதிரி நாமும் வந்து சுத்தமா இருக்கணும். அதாவது தினசரி காலை கடன்களை முடிச்சு உடம்பு இது பண்ணி குளிச்சு நல்ல ஒரு சுத்தமான ஆடை அணிஞ்சோன்னா நமக்கு எந்த நோயும் வராது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. இதன் அடிப்படையில் தான் சுகாதாரம் வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த காலை கடன்களை அழகா உடனே முடிக்கணும். அதை வந்து வெளியிடங்கள்ல அதுக்குன்னு பொது இடங்கள்ல வந்து மலம் கழித்தா அது வந்து சுகாதார கேடு கண்டிப்பா வரும். அது சில இடங்கள்ல கிராமங்கள்ல சில இடத்துல ஒரு ஒதுக்குப்புறமாக வச்சிருப்பாங்க. அது அப்பெல்லாம் இருந்தது, இப்ப இருக்கா என்னன்னு எனக்கே தெரியாது. இருந்தாலும் வந்து அது ரொம்ப சுகாதார கேடு வரும். அதாவது வயிற்றுப்போக்கு, காலரா, அப்புறம் டைஃபாய்டு, இதெல்லாம் நிச்சயமா நோய்கள் வரும், பரப்பும். அதே மாதிரி உயிரிழப்பு வரை கொண்டு போயிடும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க. அதனால பொது இடங்களை கழிக்கிறது ரொம்ப தொந்தரவு. அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து உடல் வளர்ச்சியும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து அதை இது பண்ணுறதுக்கு உடல்ல தெம்பு இருக்காது முதல்ல. அதுக்கப்புறம் நோய் பரப்பும் காரணிகளை பற்றி அழகாக எடுத்து சொன்னாங்க. அதுக்கடுத்தது இந்த கோயம்புத்தூர், திருச்சி இந்த இடத்துல எல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் மதுரை, சென்னை, சேலம், மதுரை, வேலூரில் இன்னும் இருக்கு இந்த வேளாண்மை, இந்த இதுங்கெல்லாம் பண்றாங்கன்னுட்டு. அப்புறம் குப்பைகள் நிறைய சேர்ந்துள்ளது. சில இடத்துல வந்து அந்த குப்பையை நீங்கள் சுகாதார பணி அந்த பணியாளர்கள் வந்தா கூட குப்பையை எடுத்து தனியா இது பண்ணி அழகா இது பண்றது கிடையாது. சில இடத்துல அப்படியே தேங்கி நிற்கிறது. அப்புறம் திடக்கழிவு, திரவ கழிவு, இதுல 2 விதம் இருக்கு. அதை வந்து நம்ம அந்த மேலாண்மை இது வந்து நமக்கு அவங்க கிடைக்குதுன்னு சொன்னாங்க. மேலாண்மை செய்யவில்லை, அவங்க வந்து செய்யலை அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் சுத்தமான கிராமம் அரசு முயற்சியில வந்து பஞ்சாயத்தால ஒரு கிராமம், அதாவது ஒரு கிராமம் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஐயா பேசினாரு. அடுத்தது வந்து பச்சம்பட்டி, அதாவது ஓடந்துறை கிராமத்தை பற்றி பஞ்சாயத்து தலைவரால் வந்து மேம்படுத்தப்பட்டிருக்குங்கிறத சொன்னாங்க. அதே மாதிரி பச்சம்பட்டி அந்த கிராமத்திலையும் முன்னாள் இராணுவ வீரர் வந்து மக்களுக்காக எடுத்து சொல்லி அந்த சுகாதாரத்தை சுத்தத்தை பற்றி எடுத்து சொல்லி அவர் பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப கேட்கறதுக்கே அருமையா இருந்தது. அப்புறம் 12,524 வந்து பஞ்சாயத்துல அடங்கி இருக்கு கிராமங்கள், அது இருக்கு. அந்த கிராமங்களையும் நல்ல விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிறத அழகா சொன்னாங்க. மருத்துவ சிக்கல் இருந்தா முதல்ல வந்து பெரிய துன்பத்தை அனுபவிப்பாங்க. அதாவது இதய நோய் வரலாம், நீரிழிவு நோய் வரலாம், இப்படின்னு மாதிரி. அதனால நகரமயமாக்கப்பட்டது நமது தமிழ்நாடு ஆகுங்கிறத சொன்னாங்க. நகரத்தில் வந்து கட்டமைப்பு ஓரளவுக்கு தான் இருக்கு, ரொம்ப இதுவா இல்லை. அடுத்து சுகாதார அமைப்புக்காக கொண்டு வந்துள்ள தமிழ்நாடு உள்ளது. கடைசி குடிமகனுக்கும் இந்த ஒவ்வொரு இதுவும் கொண்டு போய் சேரணும், சேரதில்லை. தமிழ்நாட்டில் அதிபயங்கரமான நோய்கள்லாம் வந்திருக்கு. அப்புறம் வந்து இந்த ரயில், பஸ் ஸ்டாண்டு இதுலலாம் வந்து சுகாதார, அதனாலே சுகாதார கேடுகள் நிறைய வருது. அதனால அந்த சுகாதார அதாவது சுகாதாரம் இல்லைன்னா மக்கள் மிகவும் துன்பத்துக்கு ஆளாவாங்க என்பது நிதர்சனமான உண்மை. ஐயா அவர்கள் சில சோம்பேறிகள்லாம் டெல்லியில இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லை, சில இடத்துல இருக்கு. அந்த சோம்பேறிகள் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால மக்களாவே பார்த்து மக்களா திருந்தணும். எவ்வளவுதான் சொன்னா கூட செய்ய முடியலன்னா கஷ்டம்தான். அதனால நம்மளும் வந்து விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு ஐயாவுடைய பேச்சு மிகவும் அருமையா இருந்தது. நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்து வழங்குவதற்கு கவிஞர் சேமிமால் அம்மாவை அன்பு அழைக்கிறோம். பாருங்கள் அம்மா.
காணல் உரை அண்ணாமலை ஐயா வந்துட்டாங்க. அண்ணாமலை சம்பத்குமார் ஐயா, அண்ணாமலை சம்பத்குமார் ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. சிறப்பு அழைப்பாளருக்கு சிறப்பு வணக்கம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறப்பு அழைப்பாளருக்கு சிறப்பு வணக்கம். நல்லா உங்களுக்கு உரை வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஆழ்ந்த கருத்துக்கள், எல்லா மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே கேட்கணும் உங்க உரைய. நம்ம என்ன செஞ்சுக்கின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்றது. முக்கியமா நான் என்ன நினைப்பேன்னா, நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு இந்த நாட்டு மேலேயும் வீட்டு மேலேயும் ஊரு மேலேயும் அக்கறை இருக்கணும். அந்த எல்லாத்துக்குமே, இப்ப நீங்க சொன்ன எல்லாத்துக்குமே, குப்பையில இருந்து கழிவுல இருந்து நம்ம சுய ஒழுக்கம் இல்லைன்னா எந்த அரசு வந்தாலும் இதை சரி பண்ண முடியாதுன்றது நான் எப்பயுமே நினைப்பேன். அது கட்டுப்பாடுகள் போட்டு ஹெல்மெட் போடணும்னா தான் ஹெல்மெட் போடுறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் கட்டுப்பாடு விதிச்சாதான் நம்ம மக்கள் வந்து செய்யற அந்த இதுல இருக்காங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதுவும் இல்லாம தொடர்ந்து மாதம் நீங்க ஒரு உரையும் கொடுத்துன்னு இருக்கீங்க. சிறப்பு அழைப்பாளரை வந்து அது இன்னும் சிறப்பு ஐயா. அது மாதிரி எல்லாம் வந்து ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு குணம் இருந்தாதான் அது மாதிரி செய்ய முடியும். அது மாதிரி கலந்துரையாடல் குழு வந்து இது மாதிரி மாதம் தொடர்ந்து நீங்க இது மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்து இது மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில ஒரு சிறப்பான உரை, அதுதான் முக்கியம். அது நான் வந்து இதை முழுமையா கேட்டேன். ஆரம்பத்துல இருந்து நீங்க பேசுறதுல இருந்து இன்னும் இத நிறைய பேருக்கு பகிர்ந்தா இன்னும் நிறைய இதுல இருந்து கேட்கதான் அடுத்தது கண்டிப்பா அவங்களுடைய ஒரு உணர்வு வந்து இதை நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அவங்க மனசுல எழுந்தாதான் நீங்க சொல்ற அந்த மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமா கடைசியா நீங்க வந்து இந்த வடக்கு பக்கத்துல நம்ம டெல்லியில இருந்த போராட்டத்தை பத்தியும் சொன்னீங்க. முக்கியமா அங்க வந்து ஒரு எழுச்சியா பண்ணி இப்படி ஒரு மாற்றத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு மத்திய அமைச்சரையே வந்து ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்க. அது உணர வச்சிருக்காங்க. அது ராஜினாமான்னு சொல்றது, ராஜினாமா நடந்தா என்ன பண்ணிட்ட போதும் நம்ம நினைப்போம். அவர் ஒரு தவறா அதுக்கு வந்து ஒரு கரெக்டா நடக்கல அப்படின்னு சொல்றதுக்கு, ஒரு பொறுப்பா நடந்துக்கல, இதை சரியா கவனிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு அவர் ராஜினாமா மூலியமா ஒரு மக்களுடைய, மாணவர்களுடைய எழுச்சி, எல்லாருடைய எழுச்சி வந்து ஒரு சிறப்பான ஒரு மாற்றம் வந்து எல்லாமே நம்மளால செய்ய முடியும், தடுக்க முடியும் அப்படின்றத ஒரு மாணவர் சமுதாயங்கள், இளைஞர் சமுதாயம் அதை நிரூபிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சிறப்பு வணக்கத்தை நம்ம இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கணும். ஏன்னா நம்ம சும்மா பேசிட்டு போயிடுறோம். ஒவ்வொருத்தரும் உயிரை கொடுத்து அந்த போராட்டத்துல பங்கேற்று இருக்காங்க. ஏன்னா அதுக்கு அடுத்தது அந்த பார்லிமெண்ட்ல வந்து போயிட்டு நாங்க நுழைய போறோம்னு சொல்லும் போது எல்லாம் துப்பாக்கி முனையில வந்து அட்டாக் பண்றதுக்கு அங்க தயாரா இருந்தாங்க. நீங்க எது பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி ஒரு தயாரா அந்த இடத்துல வந்து மாணவர்கள் வந்து ஒரு உறுதியா மன வலிமையோடு என் உயிரை போனாலும் பரவாயில்ல, இந்த போராட்டம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வெறின்னு சொல்றது வந்து நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம மக்கள் போராடினாங்களோ அந்த உணர்வு வந்து இன்னும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு இருக்கு இல்லைங்களா. நம்மளுக்கு சுதந்திரம் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னா எல்லாரும் ஒன்று சேருவாங்க, அதை வெற்றியும் பெறுவாங்கன்னு சொல்றதுக்கு இதை நிரூபிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்துல வந்து எத்தனை வணக்கம் நன்றியோ எது சொன்னாலும் நம்மளுக்கு வந்து ஈடு இணையாகாது. அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டிலயும் அந்த போராட்டத்துக்கு போது இந்த படம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் கருத்துக்கள் சொல்றாங்க. நம்ம வந்து நீங்க அங்க நம்ம மத்திய அரசு கூட மாநில அரசு வந்து மோதிக்கணும், நம்மளுக்கு எப்படி பணம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை போது பையனும் அதே மாதிரி போராடணும், அவங்களுக்கு கூட தான் நிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அவங்களுடைய கருத்தை வந்து சரியா பதிய வைக்கிறாங்க. இந்த போராட்டம் வந்து மாணவர்கள் வெற்றி பெறணும், இது சரியானது அப்படின்னு சொல்றது. அதை நம்ம அரசு வந்து வேடிக்கை பார்க்க முடியாது இல்லைங்களா. ஒரு போராட்டத்தை ரொம்ப தீவிரமா ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றது நான் நினைக்கிறேன். முதல்ல கண்ட்ரோல் பண்ணோம்னா தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதை தடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுடைய பாதுகாப்பும் முக்கியம். அதனால வந்து அது அவங்க வந்து ரொம்ப படம் பார்க்கறது ஒரு தப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பேசி அதையும் வந்து ஒரு மாதிரி ஆக்கிறோம் அப்படின்னு சொல்றதையும் அது மாதிரி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றத இந்த நேரத்துல நீங்க உங்க கருத்து சொல்றீங்க, என்னுடைய கருத்தை நான் பதிய வைக்கிறேன். அப்படி கிடையாது. வலி இல்லாம இல்ல, யாருக்கும் வலி எல்லாருக்கும் இருக்கு. நானும் அன்னைக்கு போய் படம் பார்த்தேன், ஆனா வலி இல்லைன்னு சொல்லிட்டு கிடையாது. சந்தோஷமும் முக்கியம். அந்த துக்கத்திலே எல்லாமே இருந்தோம்னு சொன்னா உடம்பு ஆரோக்கியம் போயிடும் அப்படின்னு சொல்றத நான் நினைக்கிறேன். சோ எல்லாம் கலந்துதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றது இந்த நேரத்துல சொல்லிக்கின்னு நீங்களுடைய சிறப்பான உரைக்கு வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, பாராட்டுங்கள் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. காணல் உரையில் தாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபட்டு இருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த களம் சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் வழங்குமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களை அன்பு அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. வணக்கம்மா. அதாவது உண்மையை உறக்க சொல்வோம், பேரறிஞர் அண்ணா சொல்லி கொடுத்தார்.
உண்மையை உறக்கச் சொல்வோம். உண்மைன்னு கண் முன்னால தெரியறத குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் உண்மை அல்ல. உறக்க சொல்லணும், இதுதான்டா உண்மை அப்படிங்கிறத சொல்லி காட்டணும், செயலாக்கணும். என்னுடைய விருப்பம் அதுதான். எல்லா விஷயங்கள்லையும் எங்க போனாலும் ஒளிஞ்சு பேசுற பழக்கம் கிடையாது. உண்மைக்கு பதில் உண்மை மட்டுமே. நேர்மைக்கு மாற்றாக வேற எதுவும் இருக்க முடியாது. நேர்மைக்கு நேர்மை மட்டுமே. அது அரசாக இருந்தாலும் சரி, தனி மனிதனாக இருந்தாலும் சரி. அதனால இந்த குற்றம் குறைகளை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. அதன்படி நான் எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. 3ஆம் பகுதி நிகழ்வை குணமதி அவர்களையும் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் 2220 சமூக போராளி சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் தினமும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் ஐயா அவர்கள் கல்தினம் பேரவையில் உரையாற்றுக்கு பாடச்சார்ந்த புரணம் மூலமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழீழன் கண்ணம்மாள் அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்திரு வழங்கிய அனைத்து சான்றர்களுக்கும், பொருளும் வழங்கிய சகோதர சகோதரிகளுக்கும், இசைப்பட வழங்கியவர்களுக்கும், வரலாறு செய்து வழங்கியவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் மற்றும் பாராட்டு சான்ற மதியம் தரும் ஷாம்லி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மாணவம் அறிவு மனிதன கழக மனதை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாக ஆழ்வோம் என்ற வரிகளோடு மீண்டும் நாளை மேல் 5 மணிக்கு சந்திப்பு நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழர் நடத்தும் தகவல் களம். நிகழ்வு எண் 2222, நாள் 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய சிறப்பு அழைப்பாளர் பொன் நடராசன் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு சொல்லத்தான் நினைக்கிறேன் பகுதி 1, நீதிமன்ற அனுபவங்கள். மீண்டும் நாளை மேல் 5 மணிக்கு நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. சிறப்பாக முதல் பகுதியை ஒருங்கிணைத்த திவாசினி அவர்களுக்கும், 2ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த தாரிணி அவர்களுக்கும், 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த முத்துகுணமதி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். இன்றைய சிறப்பு அழைப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். அனைவரின் ஒப்புதலோடு நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து சான்றோர் தளத்தின் ஐயா கவிதை கரை வேணி அவர்கள் தொடர்கிறார்கள்.